பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் எங்களுடைய மூலகர்த்தா பாராளுமன்றத்தில் ஒழித்து மாநில சுயாட்சி என்கிற ஒரு புதிய விதியை உண்டு செய்தார். அந்த புதிய விதிகள் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுடைய விவாதம் வாதிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த விவாதத்தை இன்று யார் கட்சி ஆரம்பித்தாலும் மாநில சுயாட்சி என்கிற முழக்கத்தை தமிழ்நாட்டில் வைக்கிறோம் என்றால், அன்று ஓரணியில் தமிழ்நாடு இருந்ததால் மாநில சுயாட்சி மீட்கப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்தியாவில் பழக்க வழக்க சட்டத்தின்படி சாதி ரீதியாக தொழில்கள் பாகுபடுத்தப்படும் பொழுது இன்றும் சாதியின் பேரில் நீங்கள் தொழிலை செய்யுங்கள், குலக்கல்வியை செய்யுங்கள் என்று மோடி அரசு சொல்கிற போது, அன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டு வர முயற்சித்த போது ஓரணியில் தமிழ்நாடு நின்று குலக்கல்வியை நாங்கள் எதிர்க்கிறோம், குலக்கல்வி என்பது சாதி தொழிலை ஆதரிக்கிறது, குலக்கல்வி என்பது சாதியை ஆதரிக்கிறது, குலக்கல்வி வேண்டாம் என்று கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து தமிழர்கள் நாம் நின்றதால் குலக்கல்வியை ஒழித்தோம். அதோடு மட்டுமில்லை, இன்று எத்தனையோ எண்ணிலடங்காத இளைய தலைமுறைக்கு தெரியும், இந்தியாவுடைய கிரிக்கெட்டில் எத்தனை வீரர்கள் ஆடினாலும் அவர்களுக்கு பின்பு ஒரு சாதி தொங்கிக் கொண்டே இருக்கும். எண்ணிலடங்காத மூத்த அதிகாரிகளுக்கு பின்பு அமைச்சர்களுக்கு பின்பு சாதி பெயர் தொங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் தமிழ்நாடு ஓரணியில் நின்றதால் நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள் சாதி இருந்தாலும் அந்த சாதி என்பது ஒரு அடையாள கூறாக இருந்தால் கூட அந்த அடையாளம் என்பது அடுத்தவருடைய வீழ்த்துவதற்கோ அடுத்தவரை தாழ்த்துவதற்கோ பயன்படக்கூடாது. அந்த மன இறுக்கத்திலிருந்து தமிழ்நாடு விடுபட வேண்டும், சாதி ஒழித்தலை தமிழ்நாடு கையில் எடுக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் கோரிக்கையை, திராவிட இயக்கத்தின் கோரிக்கையை தமிழ்நாடு அன்று ஏற்றுக்கொண்டதால் இன்னைக்கு நமக்கு பின்பு இருக்கிற சாதி பட்டம் ஒழிந்து போனது. ஓரணியில் நின்றோம். ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்த்த போது தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் வீதிக்கு வந்து நின்று ஓரணியில் நின்றார்கள். கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஓரணியில் நின்றார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற தத்துவத்தை எல்லா மதங்களையும் கடந்து பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணில் விதைத்தார். எல்லா மொழிகளும் சமம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொன்னாலும் எல்லா மொழிகளுக்கான உரிய அங்கீகாரத்தை மூத்த மொழிகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்க மறுத்த போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒன்று திரட்டி, ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்று திரட்டி எங்கள் மொழி தமிழ், அது வளமையான மொழி, முதுமையான மொழி, தொன்மமான மொழி, உலகில் இருக்கிற மூத்த மொழிகள் ஒன்று என்று முத்தமிழர் கலைஞர் செய்த பிரச்சாரத்தால் தமிழர்கள் நாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு மொழியான தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தோம். இன்று இந்தியாவே அதை இந்திய மொழிகளில் நம்முடைய சகோதர மொழிகள் உள்ளிட்ட பல மொழிகள் செம்மொழி அதிகாரத்தை பெறுகிறது. கடந்த காலங்களில் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நாம் ஓரணியில் இருந்ததால் தமிழ்நாடு இப்போதும் தனித்திருக்கிறது.